அன்பான நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. சூரா யூசுஃபினுடைய 13வது, 14வது, 15வது திருவசனங்கள் போய்கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூராக்கள், இந்த ஆயத்துகளில் மிக முக்கியமான சில யதார்த்தங்களை, அதாவது தந்தைக்கும் குழந்தைக்கும் இடையில் இருக்க வேண்டிய சில கடைப்பாடுகளை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுட்டிக்காட்டுகிறான். எங்களுக்கு தெரியும், ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய குழந்தைகள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய சகோதரர்கள் மிகவும் அன்பான பணிவான பாணியில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தங்களிடத்தில் ஒப்படைக்கும்படியாக வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு இணங்க ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வேண்டிக் கொண்டதற்கு இணங்க வேண்டிய ஒரு கட்டத்துக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். அதாவது யூசுஃபை கொடுத்துத்தான் ஆக வேண்டும், முடியுமான அளவோ அதை விட்டும் தவித்துக் கொள்வதற்கு, கொடுக்காமல் இருப்பதற்கு, அனுப்பாமல் இருப்பதற்காக வேண்டிய யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சில விஷயங்களை, எனக்கு பயமாக இருக்கிறது, எனக்கு கவலையாக இருக்கிறது, நான் கவலையை கொண்டு பிடிக்கப்பட்டிருக்கிறேன், பயத்தை கொண்டு பிடிக்கப்பட்டிருக்கிறேன். ஏனென்று சொன்னால், எதற்கான கவலை என்று சொன்னால், இவரை விட்டும் என்னை விட்டும் இவரை பிரிக்க நான் விருப்பப்படவில்லை என்று ஒரு முறை சொன்னார்கள். மறுவ சொன்னார்கள், நீங்கள் கூட்டிக் கொண்டு போனதுக்கு பிறகு அங்கே நீங்கள் போய் உல்லாசமாக விளையாடிக் கொண்டிருப்பீர்கள், ஓநாய்கள் வந்து ஒரு ஓநாய் இவரை சாப்பிட்டு விட்டு போகலாமே என்ற அச்சம் இருக்கிறது என்று சொல்லி ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு பதில் சொன்னார்கள். அதற்கு குழந்தைகள் மீண்டும் பதில் சொன்னார்கள், வாப்பா, நீங்கள் சொல்லுவது போல ஒரு ஓநாய் இவரை சாப்பிட்டு விடும் என்றிருந்தால், நாங்களும் இவ்வளவு பெரிய ஜவான்களாக வாலிபர்களாக இருக்கக்கூடிய கட்டத்தில் இவரை ஓநாய் எப்படி சாப்பிட்டு விடும்? சாப்பிட்டால் நாங்கள் பெரிய நஷ்டவாதி அல்லவா? எங்களுடைய வீரம் அப்படியே குன்றி போயிடுவே என்று சொல்லி ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய சகோதரர்கள் தன்னுடைய யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பதில் சொன்னார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட இன்னும் ஏராளமான முஃபஸ்ஸிரீன்கள் இந்த ஆயத்துக்கு மிகவும் ஆச்சரியமான ஒரு விளக்கத்தை சொல்லியிருக்கிறார்கள். அதாவது குழந்தைகளுடன் எப்படி பேச வேண்டும். சில சந்தர்ப்பங்களில் தந்தையினுடைய பேச்சிலிருந்தே குழந்தைகள் பொய்யை படிப்பார்கள். தந்தையினுடைய உடை நடை பாவனையிலிருந்தே குழந்தைகள் நல்லதையும் கெட்டதையும் படிப்பார்கள். இது உலகத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக எங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு உண்மை. உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் முஸ்லீமாகத்தான் பிறக்கிறது. அது எந்த வீட்டில் பிறந்தாலும் சரி, எந்த மடியில் பிறந்தாலும் சரி, யாருடைய கருவில் தரித்தாலும் சரி, குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா. சில விடயம் இருக்கிறது இயற்கையானவைகள், ஃபித்ரா, நேச்சர். அதாவது இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் இருக்கிறது. பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் உலகத்தில் முஸ்லீமாகத்தான் பிறக்கிறது. அதில் இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய ஒன்றை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோசுபாவத்துடன் தான், மனோபக்குவத்துடன் தான் உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் பிறந்து கொண்டிருக்கிறது. சொல்லிவிட்டு சொன்னார்கள், என்றாலும் அந்த குழந்தையினுடைய தாயும் தந்தையும் தான் அந்த குழந்தையை யகூதியாக, ஒரு நசரானியாக, ஒரு நெருப்பு வணங்கியாக, ஒரு சிலை வணங்கியாக ஆக்குவது அவர்களுடைய தாய் தந்தையர்கள் என்று சொல்லக்கூடிய கருத்தை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். பெற்றோரை மையமாக வைத்துத்தான் குழந்தைகளுடைய நடத்தை, உடை, நடை, பாவனை, பேச்சு இவைகள் அனைத்தும் மாறிக்கொண்டு போவது பெற்றோரை வைத்துத்தான். பெற்றோருடைய வார்த்தைகளிலிருந்தும் பெற்றோருடைய உடை நடையிலிருந்தும் குழந்தைகள் எப்பயுமே பாடம் படிப்பது ஒரு வழக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த கட்டத்தில் எங்களுக்கு தெரியும், ஆரம்பத்தில் மசூரா செய்கிறார்கள் சகோதரர்கள், யூசுஃபுக்கு என்ன செய்யலாம் என்பதாக. அவர்கள் முடிவு செய்தார்கள், யூசுஃபை கொலை செய்து விடுவோம், ஒரு ஆயுதத்தினால் அவரை தாக்கினால் அவர் கொலை செய்துபட்டு விடுவார். அதற்கு பரிகாரமாகத்தான் ஒருவர் சொன்னார், கொலை செய்து விட வேண்டாம், இவரை நாங்கள் ஒரு பால் கிணற்றில் போட்டு விடுவோம், எங்களுக்கு வேண்டும் இவரை, எங்களுடைய தந்தையை விட்டும் இவரை பிரிக்க வேண்டும், எனவே ஒரு பால் கிணற்றில் போட்டு விடுவோம் என்றுதான் சொன்னார்கள். ஆனா இவர்களுக்கு தெரியாது, ஒரு ஓநாய் ஆட்டை சாப்பிடுவது போல, ஒரு ஓநாய் ஆட்டை கவ்வது போல, ஓநாய் மனிதனையும் சாப்பிடக்கூடியது, மனிதனுடைய ரத்தத்தையும் குடிக்கக்கூடியது, மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது என்பதை அந்த குழந்தைகள் அறிந்திருக்கவில்லை. இதைத்தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குழந்தைகளுக்கு மத்தியில், மக்களுக்கு மத்தியில் பேசும் பொழுது
நீங்கள் நிதானமாக உண்மையை அறிந்து பேசுங்கள். சில கட்டங்களில் உங்களுடைய வார்த்தைகளிலிருந்து அவர்கள் பொய்யை படிப்பார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா துலக்கினுன் நாஸ், மக்களுக்கு தெரியாத சில பாவமான சில விஷயங்களை நீங்கள் ஞாபகப்படுத்தி கொடுக்க வேண்டாம். நீங்கள் ஞாபகப்படுத்துவீங்க என்றால் ஃபயக்ரிபு, அதை வைத்தே அவர்கள் பொய் பேசுவார்கள். ஃபஇன்ன பனி யஅகூப, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய குடும்பத்தில், அதாவது குழந்தைகள், லம் யஅலமு, அவர்களுக்கு தெரியாது, அன்ன ذئب يأكل الناس, மனிதர்களை ஓநாய் சாப்பிடும் என்று சொல்லக்கூடிய அறிவு ஞானம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய குழந்தைகளுக்கு இருக்கவில்லை. ஃபலம்மா லக்கனஹும் அபூஹும், வாப்பா சொல்லிக் கொடுத்துட்டாரு, இன்னி அகாஃபு அன் யஅகுலஹு الذئب, ஒரு ஓநாய் அவரை சாப்பிட்டு விடும் என்ற அச்சம் எனக்கு இருக்கிறது என்று சொன்ன நேரத்தில் அவர்கள் புரிந்து கொண்டார்கள், ஓநாயும் ஆட்டை சாப்பிடுவது போல மனிதனையும் சாப்பிடக்கூடியது என்பதை புரிந்து கொண்டு ஃபகாலு, வந்து சொன்னார்கள் வாப்பாவிடத்தில், வாப்பா நீங்க சொன்னது போல அகலஹு الذئب, அவரை ஓநாய் சாப்பிட்டு விட்டது என்பதாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் சில கட்டங்களில் அவர்களுக்கு தவறு செய்வதற்குரிய சில விடயங்களை நீங்கள் ஞாபகப்படுத்தி கொடுக்க வேண்டாம். அன்பான பெற்றோர்களே, அன்பான தாய்மார்களே, கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து பாருங்கள். எங்களுடைய குழந்தைகள் எங்கிருந்து பொய்யை படிக்கிறார்கள், எங்கிருந்து மாறுபாட்டை படிக்கிறார்கள், எங்கிருந்து ஏமாற்றத்தை படிக்கிறார்கள், எங்கிருந்து பாவத்துக்குரிய துணிச்சலை படிக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலைமை இருக்கும் என்றிருந்தால் அந்த நிலைமையை மாற்றிக் கொள்வது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. இன்றைய காலகட்டத்தினுடைய அறிக்கைகளும் ஆராய்ச்சி அறிக்கைகள் சொல்லிக் கொண்டிருக்கிறது, உலகத்தில் புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறது குழந்தைகளுக்கு மத்தியில். இவர்களில் அநேகமானவர்களுக்கு இந்த பழக்க வழக்கம் 2 பேர் மூலமாகத்தான் வந்திருக்கிறது. புகைப்பிடிக்கக்கூடியவர்கள், அதாவது சிகரெட் குடிக்கக்கூடியவர்கள், புகைத்தல் என்று சொல்லக்கூடிய ஒரு கொடுமை உலகத்தை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் மௌத்தாகிக் கொண்டிருக்கிறார்கள். லட்சக்கணக்கான ரூபாக்கள் செலவழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய பொருளாதார கொள்கை இதற்கு முதலீடு செய்வது ஹராமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதை ஒரு தொழிலாக செய்வது கூடுமா கூடாதா? கூடாது என்பதுதான் அதிகமான உலமாக்களுடைய கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு தனித்தலையங்கமாக இருக்கிறது. ஆனால் அன்பானவர்களே, ஒரு அறிக்கை என்ன சொல்லுவது சொன்னால், உலகத்தில் புகைப்பிடிக்கக்கூடிய குழந்தைகள், சிறார்கள், பாடசாலை மாணவர்கள் இந்த நோயினால் பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு 2 காரணம் இருக்கிறது. ஒன்றோ இவருடைய பெற்றோரிடமிருந்து அவர்களுக்கு அனந்தரமாக கிடைத்த ஒரு பழக்க வழக்கமாக இருக்கும். ஏனென்று சொன்னால், வாப்பா என்ன செய்கிறார் தெரியுமா? குழந்தையினுடைய கையிலே பணம் கொடுத்து அனுப்புகிறார், வாங்கிக் கொண்டு வா என்பதாக. இது என்ன நியதி? ஒரு தந்தை குடிக்கிறார், மகன் பார்த்துக் கொண்டிருக்கிறான். தந்தை குடிக்கிறார், மகன் அதற்கு உடந்தையாக இருக்கிறான். இந்த மகன் குடிப்பதை வாப்பா பார்த்தால் என்ன வரப்போகிறது? அவன் கேட்கிறான், உங்களுக்கு நான் தானே வாங்கி தருகிறேன், இதை நான் வாங்கி பழகினால் என்ன உங்களுக்கு நஷ்டம் வந்துவிடப் போகிறது என்று தான் அவன் யோசிக்கிறான். இது ஒன்று சொல்லுகிறார்கள். குழந்தைகள், சிறார்கள், மாணவர்கள், வாலிபர்கள் இந்த பழக்கத்துக்கு இருப்பாங்க என்றிருந்தால், ஒரு சாரார் இந்த பழக்கத்தை தன்னுடைய தாய் தந்தையிடமிருந்து ஏதாக ஒரு அனந்தர சொத்தாக எடுத்துக் கொண்டார்கள். 2வது ஒரு கூட்டம் இருக்கிறது, அவர்களுடைய நண்பர்கள். ஒரு வாப்பா குடிக்கிறாரு, அதிலிருந்து மகனுக்கு வந்தது. இந்த குழந்தை இந்த நண்பருடைய பழக்கத்திலிருந்து பிற நண்பர்களுக்கும் இது போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது. சுருக்கமாக சொல்ல போனால், இது பெற்றோருடைய கலாச்சாரத்திலிருந்து வரக்கூடிய ஒரு பாவமாக, ஒரு அசோகரியமான பழக்க வழக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதிலும் ஆச்சரியம் என்ன தெரியுமா? முஸ்லீம்களும் இந்த பழக்கத்தை தன்னுடைய பழக்கமாக ஆக்கிக் கொண்டார்கள். மதுவை வெறுக்கக்கூடியவர்கள், மதுவை விட்டும் தூரமாக இருக்கக்கூடியவர்கள், அதாவது குடு என்று சொல்லக்கூடிய அந்த போதைப் பொருளை விட்டும் தூரமாக இருக்கக்கூடியவர்கள். ஆனால் இந்த பழக்க வழக்கத்தில் பள்ளியை தன்னுடைய வழக்கமாக ஆக்கிக் கொண்டவர்கள், பள்ளிக்கு போகக்கூடியவர்கள், முஸ்லீம்கள், அதிலே குறிப்பாக சொல்ல போனால் சூரத்துடன் சீரத்துடன் இருக்கக்கூடியவர்கள் அனைவரையும், இந்த அப்படிப்பட்ட அநேகமான மக்களை இந்த பழக்க வழக்கம் அவர்களை தொற்றிருக்கிறது. இது குழந்தைகள் பெற்றோரிடமிருந்து படித்த ஒரு பாடமாக கொண்டிருக்கிறது. எனவே அன்பானவர்களே, புகைப்பிடித்தலை பற்றி இஸ்லாம் மிகவும் ஆழமாக பேசியிருக்கிறது. சமகாலத்தினுடைய உலமாக்கள் புகைப்பிடித்தலை பற்றி மிகவும் ஆழமாக கதைத்திருக்கிறார்கள். அதில் சமீபத்தில் சென்ற ரமலானில் இந்த நாட்டில் ஒரு புத்தகம் எழுதி வெளியிடப்பட்டது. நதுவத்துர் ரஹ்மானியின் மூலமாக, அதே ஷேக் அப்துல் நாசர் அவர்களின் மூலமாக எழுதப்பட்ட ஒரு புத்தகம், புகைத்தலற்ற உலகை நோக்கி என்பதாக மிகவும் ஆக்கபூர்வமான முறையில் விஞ்ஞான ரீதியில் போயிலை